வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் 7.5 வருஷ காலமாக நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டம். இனி எல்லாம் உங்களுக்கு நல்லது தான். ஆயுள் ஆரோக்கியம் சிறா இருக்குது. பல்வேறு சோதனையும் சாதனையாக்க போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே பழிக்கக்கூடிய வாக்கு, தைரியம், தெம்பு இது எல்லாமே உருவாக போகுது. நீங்கள் எது தொட்டாலுமே அதை உங்களால் சாதிக்க முடியும். தனித்தன்மையோட மிளிரக்கூடிய காலம் நெருங்கி வந்திருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். தனுசு ராசின்னு சொல்லக்கூடியது குருவை அதிபதியாக கொண்ட ராசி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் தான் அணுகுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவாங்க. தனக்காரகன் குருவோட ராசியில் பிறந்திருக்கக்கூடியதால பணத்துக்கு பின்னாடி இவங்க எப்போதும் ஓட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனசு தான் பெருசு. நட்புக்கும் குணத்துக்கும் மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உங்களை அவமரியாதை செஞ்சுட்டா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நல்ல உயரம், கூர்மையான மூக்கு, கனிவான பார்வை கொண்டு இருப்பாங்க. இந்த ராசிகளில் பெரும்பாலானவங்க நல்ல உயரமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. நடக்கிறப்பையும் சரி நிற்கிறப்பையும் சரி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் இருப்பீங்க. பேசுகிறப்ப சத்தமாக பேசக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கோபத்தில் பேசும்போது மற்றவங்களுக்கு அது கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். தனுசு ராசி அன்புகள் எப்போதுமே தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. நீங்கள் என்றைக்குமே நேர்மையானவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் வந்துட்டா எதில் யாருமே நிற்க முடியாது. சுறுசுறுப்பாக எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சிறப்படையும். கள்ளங்கபடி இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய தனுசு ராசி அன்புகள் உங்ககிட்ட நயமாக பேசினா, அன்பாக பேசினா எதையுமே சாதிச்சுக்க முடியும். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடியவங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க திருமண வாழ்க்கை கொஞ்சம் தாமதமாக அமைகிறது தான் நல்லது. சீக்கிரமாக மனவாழ்வு அமைஞ்சா சில நேரங்களில் பிரச்சனையை சந்திக்கலாம். தனுசு ராசி அன்புகள் வாழ்க்கையில் எப்போதும் சிறப்பான பலனை பெற முடியும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கிறதும் சுறுசுறுப்பாக இயங்குறது நல்லது. வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் தான். சரியான திட்டமிடலோட உடனுக்குடனே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெற்றி அடையும். எடுத்துக்கொண்ட செயல்களில் எவ்வளவு தான் தோல்வியடைஞ்சாலும் எளிதில் துவண்டு விட மாட்டீங்க. பண வரவுல தடை ஏற்பட்டாலுமே உங்கள் வாழ்க்கையில் வசதியை குறைச்சிக்கொள்ள விரும்பாத நீங்கள் தொடர்ந்து பாடுபட்டால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சிறப்பு. அதே மாதிரி உங்கள் மனசில் எந்த ரகசியம் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிஞ்சு அடிமையாக வாழவும் விரும்ப மாட்டீங்க. கெட்டவங்களை கூட திருத்தி நல்வழிப்படுத்துங்கிறது உங்களால் முடியக்கூடிய காரியம். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய குணங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த குணத்தாலே சில நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து மாட்டிக்கும். இதை எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கை வந்துட்டு வாங்க. நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு ஏராளமாக இருந்தாலும் நண்பர்களால் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான பலன்கிறது கம்மி தான். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு வந்தாவே தனுசு ராசி அன்புகளுடைய வாழ்க்கை சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தான். வரக்கூடிய இந்த 15 நாட்களுக்கும் தனுசு ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து தனுசு ராசி அன்புகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு தான். மனசில் இதே ஆர்வத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க. நேரத்தோட அருமையை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இதனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சிறப்பு. பூர்வீக தொடர்பான பிரச்சனை எல்லாமே இனி தீர்றதுக்கு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தெய்வீக பிரார்த்தனை, குலதெய்வ பிரார்த்தனை, இஷ்ட தெய்வ பிரார்த்தனை இது எல்லாமே நிறைவேற்றிட்டு வாங்க. மனசில் ஒரு அமைதி கிடைக்கிறதோட நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். வெளிநாட்டு முயற்சி, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க பூர்வீகம் வர மாதிரியான முயற்சி இது எல்லாமே இந்த காலத்தில் சாத்தியம். அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் எல்லாமே கண்டு மகிழக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. குழந்தைகளை பற்றின மனக்கவலை மட்டும் அப்பப்போ வந்து தான் போகும். குழந்தைகள் மேலே கொஞ்சம் தனி கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். குழந்தைகளுக்கு உண்டான கடமையை செய்கிறதுல மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். திருமண வயசில் இருக்கக்கூடிய உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமண வாய்ப்பு எல்லாமே சீர சிறப்பாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. பல வருஷமாகவே தடைப்பட்டுக்கிட்டு இருந்த சுபக நிகழ்ச்சிகள் எல்லாமே இனி அற்புதமாக நடந்து முடியும். அதே மாதிரி காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்கள் காதலை பெற்றோருக்கு தெரியப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலம் அமைஞ்சிருக்கு. ஆலய தரிசனம் மேற்கொள்றது, கோவில் திருப்பணியை பொறுப்பேற்று நடத்துறது இந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது. பல வருஷமாக நீங்கள் செஞ்ச பிரார்த்தனை வழிபாடு எல்லாமே இப்போ பலன் தரக்கூடிய காலகட்டம். தான தர்மங்களில் இயல்பாகவே நாட்டங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். ஆசை, பேராசை, யதார்த்தம் இந்த மூணுலையுமே எது நிரந்தரமாக மனிதனை வழிநடத்துங்கிற உண்மை உங்களுக்கு புரியக்கூடிய காலகட்டம்.
ஏழரை சனி காலத்தில் நீங்கள் கற்ற பாடங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் கூட இனி உயர்கல்வி வாய்ப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயோதிகர்களுக்கு கூட பேரன் பேத்தி இந்த எல்லா யோகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலமாக நெருங்கி வந்திருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் தூக்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். தூக்கத்தை இழந்தவங்களுக்கு இனி நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் உங்களுக்கு விடிவு காலம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். தாய் வழி உறவினர்கள் மூலமாக கூட உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது. இது வரைக்குமே தாய் விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இனி தாயோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி ரீதியாக உண்டான மன பிரச்சனை எல்லாமே இனி நீங்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் தொடர்ந்து இதே ஆர்வத்தோடு படிச்சுட்டு வாங்க. எல்லா வகையிலும் சிறப்பான மதிப்பெண் பெற முடியும். கல்வியில் ஏற்பட்ட இந்த தடை கூட இனி நீங்க உங்கள் மனம் போலவே எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நேர்மறையான சிந்தனை அதிகம் வளர்த்துக்க பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட விரும்பின பதவி எல்லாமே தேடி வரும். கடன் தொல்லையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறீங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க புதுசாக எந்த காதல் வலையிலும் இந்த காலத்தில் கொஞ்சம் மாட்டாமல் இருக்க பாருங்கள். மனசை கட்டுப்பாடோடு வச்சுருக்க பாருங்கள். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வருமானம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். விற்க முடியாத சூழ்நிலையில் இருந்த சொத்தாக இருந்தால் கூட இப்போ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. அடமான சொத்து, நகைகள் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களால் மீட்க முடியும். சில நேரங்களில் பெற்றோரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். இனி எல்லாமே சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது பொன்னான காலகட்டம் தான். பல வகையில் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்கக்கூடிய விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடன் பிரச்சனைங்கிறது வேண்டாம். தொடர்ந்து தனுசு ராசி சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண தடைங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இல்லை. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால பெற்றோரோட நல்லாசையோட திருமண வாய்ப்புகள் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடோட வாழ்ந்த தம்பதிகளுக்கு கூட இனி நல்ல புரிந்துணர்வுங்கிறது உண்டாகும். திருமணம், குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு, சொத்து சேர்க்கைன்னு எல்லாத்துலேயும் நிலவன தடை நீங்கக்கூடிய காலகட்டம். தொடர்ந்து அழகு, ஆடம்பர நவீன பொருட்கள், தங்கம், வெள்ளி நகைகள் இந்த சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால மனம் தவறாமல் செயல்பட்டு வாங்க. உழைப்பு ஒன்றை மூலதனமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான். சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபேற்று வழிபாடு செய்கிறதும், வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்கிட்டு வரதும் அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரப்போகுது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு தான். குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறது, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திருக்கிறது உங்களுக்கு பல நல்ல பலன் கிடைக்க போகுது. அடிப்படையில் வருமானங்கிறது ஒரு திருப்திகரமாக இருக்கும். தொழில் தொடங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா திட்டமும் நிறைவேறும். சில நேரம் விரயங்கள் ஏற்பட்டாலும் அது சுப விரயமாக தான் அமையும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கட்டின வீட்டை பழுது பார்க்குறது, பிள்ளைகளோட கல்யாணத்தை முன்னிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு சுப விரயமாக தான் இந்த காலத்தில் இருக்கும். அதே மாதிரி சீர்வரிசை பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே கைகூடி வரக்கூடிய நேரம். மறைந்திருந்த புதனால நிறைஞ்ச தன லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியான வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா சிறப்பான பொருளாதாரங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதார பற்றாக்குறையே ஏற்படாது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்கிறதால கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வர பாருங்கள். மாணவ மணிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லா வகையிலும் சிறப்பு. கவனிச்சிதறாமல் படிச்சுட்டு வாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பு தான். கொஞ்சம் குடும்ப பொறுப்பு மட்டும் கூடி வரும். இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு. செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சிக்கனமான முயற்சிகளை செஞ்சு பாருங்கள். சேமிக்கக்கூடிய பழக்கத்தை கூடவே வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் தப்ப முடியும். நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் மனசில் இயல்பாகவே தெய்வீக சிந்தனை இப்போ அதிகரிச்சிருக்குது. அதிர்ஷ்ட மாதமாகவும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை விலகுது, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வருது. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதோட ஒரு சிலருக்கு புதுசாக பொறுப்பு எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் இனி நிம்மதியான சூழ்நிலை, தம்பதிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் செஞ்சுட்டு வர தொழில்களில் எல்லாமே லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வழக்கு விவகாரம் கூட இப்போ சாதகமாக தான் முடியும். உடலை வாட்டிக்கிட்டு இருந்த நோய் பிரச்சனை எல்லாமே விலக போகுது. நம்பிக்கையோடு செயல்படுங்க, நினைச்சதை சாதிக்க முடியும். கூடவே விநாயக பெருமான் வழிபாட்டையும் நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பலருக்கும் வழிகாட்டிய வாழக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். குருவோட இணைஞ்சிருக்கக்கூடிய உங்கள் செவ்வாய்ங்கிறது குருமங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகிருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் முன்னேற்றம் தான்.
எதிர்களால் இது வரைக்கும் பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாமே நீங்க போகுது. இருந்தாலும் நண்பர்கள் வகையில இந்த காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க. உங்க திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். போட்டியில் இருக்கக்கூடியவங்க கூட இனி விலகி போவாங்க. உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புங்கிறது குறைய ஆரம்பிக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை உண்டு பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான். பொன்பொருள் சேர்க்கை அற்புதமா அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பா இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான். தொழிலையும் லாபத்தை ஏற்பட முடியும். குழப்பத்துக்கு ஆளாகாம நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நினைச்சபடி நிறைவேறக்கூடிய காலம் வந்திருக்கிறதால ரொம்ப நாள் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. தைரியமா செயல்படுங்க. கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டையும் நீங்க தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு சிறப்புனே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டம ஸ்தானத்துல மறைவு பெற்றிருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் தட தாமதம் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகி இருக்கலாம். இனி வரக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான். நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எதுவா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு எடுக்கக்கூடிய முடிவு தான். சொத்து சேர்க்கை எல்லாமே அற்புதமா அமைஞ்சிருக்குது. தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்படுங்க. நினைச்சது சாதிக்க முடியும். அதே மாதிரி மறுபக்கம் எதிர்பாராத செலவு சில நேரங்களில் உண்டாகலாம். இன்னொரு பக்கம் அதற்குண்டான தனவரவும் அமைஞ்சிருக்கும். எதிர்பாராத செலவு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் கூடவே அமையும். இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் சேமிக்கக்கூடியது ரொம்பவே சிறப்பானது. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு செயலும் ஒப்படைக்காம நீங்களே முன்ன நின்று செஞ்சு பாருங்க. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்போ பொறுப்புங்கிறது கூடிதான் வரும். விவசாயிகளுக்கு இது லாபமான சூழ்நிலை. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து படிப்புல கவனம் செலுத்திட்டு வாங்க. வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா அமைஞ்சிருக்குது. அதிகாலையில சூரிய நமஸ்காரம் செய்யறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மேலுமே சிறப்பானது. நன்றி நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பலனுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.